மாறுபாடில்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடில்லை உயிர்க்குன்னு நம்மளுடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்தாப்புல நான் மாறுபாடு இல்லாமல் என்னுடைய உடலுக்கும் குடலுக்கும் அழகா அற்புதமா எளிமையா செரிக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு இளநியை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். தோட்டத்துக்கு வாங்க, எல்லாருக்கும் இளநீ வெட்டி தரேன். நான் இப்போ இளநீ சாப்பிட்றேன்னு எல்லாரும் கோவப்படாதீங்க, உங்களுக்கு நான் தரேன். இதை சாப்பிட்றத பார்த்து உங்களுக்கு வயிற்று வலிக்குதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போ வயிற்று வலியை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நை நைன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. ஒன்று, அவங்களுக்கு குடல் சார்ந்து ஏதாவது ஆரோக்கிய தேவைகள் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வயிற்றுல கழிவுகள் தேங்கி ரொம்ப இருந்ததுன்னா, உடல் செரிமானம் இல்லாட்டினா அந்த குழந்தைங்க நை நைன்னு அழுதுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு, பச்சை குழந்தைங்களுக்கு தண்ணியே கொடுக்கலைன்னு அர்த்தம். இப்போ தண்ணி தவிக்குதா அல்லது பசிக்கு அழுகுதான்னு தெரியாது. பசின்றது வேற, தாகம்ன்றது வேற. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, எளிதாக ஜீரணமாகும். ஜீரண சக்தியை பற்றி தான் பேச போகிறேன். இன்னைக்கு நம்ம சேனத்தண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த சேனத்தண்ணியை நம்ம ஆண்டாண்டு காலமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத குழந்தைகளுக்கு உபாதைகள் இன்னைக்கு நிறைய வருது. ஏன்னா மெடிக்கல் ரீதியாக நம்ம அறிவியல் பூர்வமாக நிறைய வளர்ந்து நிற்கிறோம். ஆனால் குழந்தைகளுக்கு புது புது ஆரோக்கிய தேவைகள் வந்துகிட்டே இருக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சேனத்தண்ணி. நம்மளுக்கு அந்த காலத்தில் நம்மளுக்கு சேனத்தண்ணின்னா கடுக்காயை தேனில் உரசி அல்லது ஜாதிக்காயை தேனில் உரசி அதில் நாக்கில் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜீனி தண்ணியை கொடுக்குறோம். எல்லாருமே சேனத்தொட்டு வைக்கணும்னா ஜீனி தண்ணியை கொடுக்குறோம். ஏன்னா யார் சேனத்தொட்டு வைக்கிறாங்களோ அதுக்கும் ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா சேனத்தொட்டு வைக்கிறவங்களோட குணம் அப்படியே அந்த குழந்தைக்கு வரும்னு ஒரு ஐதீகம். அதனால பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த குழந்தைக்கு தீங்கான ஒரு உணவை புகட்டிகிட்டு இருக்கோம்ன்றது யாருக்குமே தெரியாமல் போச்சு. ஏன்னா ஜீனின்றது ஒரு சத்து திருடி. சத்து திருடுறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எலும்பையும் திருடிடும், எலும்பில் உள்ள சத்துக்களையும் திருடிடும். ஏன்னா ஓராக்குன்ற வேல்யூவே அப்படியே மைனஸ் பண்ணுது. ஒரு டீஸ்பூன் ஜீனிக்கு 800 ஓராக் வேல்யூ மைனஸ் ஆகுது. இந்த குழந்தைக்கு அப்போ ஜீனி தண்ணியை கொடுக்கும் பொழுது குடல் சார்ந்தும், ஏன்னா குடலில் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாக்கள், நல்ல செல்கள் எப்போவுமே குடிகொண்டு இருக்கும். இந்த செல்கள் நல்லா இருக்கும் பொழுது நம்மளுக்கு அஜீரணமோ அல்லது உடல் உபாதைகளோ நம்மளுக்கு இருக்காது. ஆனால் அங்கே அந்த நல்ல கிருமிகளை போய் அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஜீனிக்கு உண்டு. அப்போ நம்மளுடைய குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களை ஃபுல்லாக அழிச்சிட்டு அங்கே கெட்ட பாக்டீரியா வர்றதுக்கு நம்மளே ஒரு வழிவகுதியை, ஒரு கதவை திறந்து விடுறோம்னு அர்த்தம். அதனால முடிஞ்ச மட்டுக்கும் குழந்தைங்களுக்கு கடுக்காயோ ஜாதிக்காயோ தேனில் கலந்து சேனத்தொட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு குடல் சார்ந்து உடல் சார்ந்து எந்த ஆரோக்கிய தேவையும் ஏற்படாது. ரொம்ப அற்புதமாக குழந்தை ஆரோக்கியமாக அழகாக நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு சமத்தா இருந்துக்கும். இல்லை அப்படி சொன்னால் உங்களை ஒரு வேளை பார்க்கக்கூடாது, நையின்னு அழுதுட்டு நம்மளுக்கும் அது சிரமமாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கும், அந்த குழந்தைங்க படுற சிரமத்தை பார்த்து நம்மளுக்கும் மனசுக்கு ஆரோக்கியம் தேவைப்படும். அப்போ நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படி சொன்னால் சேனத்தண்ணின்ற பேரில் நீங்கள் ஜீனி தண்ணியை வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஜீனியே முடிஞ்ச அளவு கொடுக்காதீங்க. இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜீனி சார்ந்து தான் பால்லையாகட்டும் எது ஒன்றுனாலும் குழந்தைக்கு கொடுக்கணும்னா உடனே ஜீனியை கலக்கி குழந்தைக்கு பாலை கொடுத்துட்றோம். அதனால பாலில் ஜீனி அவாய்ட் பண்ணிட்டு தேன், வேறு இனிப்புகளை நீங்கள் கருப்பட்டி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும். பிறந்த குழந்தைக்கு 3 மாதத்துக்குள்ளே அல்லது 1 வருஷத்துக்குள்ளே இங்கே பாருங்க, அப்படி கையை மடக்கிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு திரட்சி இருக்குது பார்த்தீங்களா? இந்த திரட்சியை அமுக்கும் பொழுது நம்மளுடைய பரம்பரை நோய்கள்னு சொல்கிறோம்ல, பரம்பரை ஆரோக்கிய தேவைகள் ஏற்படுது பார்த்தீங்களா? அது குழந்தைங்களுக்கு வரவே வராது. இந்த இடத்த டச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா. அதுபோல் குழந்தைங்க நைன்னு அழுதுட்டு இருந்தாங்கன்னா குழந்தையோட வயிற்று தொப்புள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தொப்புள்ள இருந்து லைட்டாக ஒரு இந்த அளவுக்கு ஒரு தள்ளி வச்சு இப்படி ஜென்டிலாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ப்ரெஷ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு குடல் சார்ந்தோ அல்லது அஜீரணம் சார்ந்தோ எந்த ஆரோக்கிய தேவைகள் ஏற்பட்டாலும் அது அந்த குழந்தைக்கு நல்லாயிரும். அப்போ அந்த குழந்தை நல்லா சந்தோஷமா அழகாக சிரிச்சுட்டு ஆரோக்கியமாக இருக்கும். அதுபோல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட தாய்மார்கள் வாயை பூட்டாட்டினாலும் அதன் மூலயமா அவங்க உண்ற உணவு மூலியமாகவும் குழந்தைங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். அதனால தான் தாய்மார்களை பத்திய சாப்பாடு சாப்பிட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த காலத்துலலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைக்கு உகந்த உணவாக நீங்கள் எளிமையான உணவாக நல்ல ஆரோக்கியமான உணவாக பழங்களையும் நல்ல எளிதான ஜீரணிக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு உடல் சார்ந்தும் குடல் சார்ந்தும் எந்த ஆரோக்கிய தேவையும் ஏற்படாது. இதுவும் ஒரு காரணம் குழந்தை அழுகிறதுக்கு. அதனால அழகான அற்புதமான ஆரோக்கியமான குழந்தைகளை நல்ல வலுவா பலமிக்க புத்திசாலிகளா நம்ம உருவாக்குவோம். அனைவரும் சேர்ந்து ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.